ஒரு காலத்தில் இந்தியா இன்னும் ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்தது. பலர் அதை சகித்துக் கொண்டார்கள். சிலர் அமைதியாக எதிர்த்தார்கள். ஆனா ஒரு மனிதன் மட்டும் வேறு மாதிரி யோசித்தார். நாம் சுதந்திரம் கேட்க வேண்டியவர்கள் இல்லை, அதை போராடி எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள். அவர்தான் சுபாஷ் சந்திரபோஸ். அவர் சாதாரண தலைவர் இல்லை, செயலில் நம்பிக்கை கொண்ட புரட்சியாளர். அவருக்கு தெரியும், வார்த்தைகள் மட்டும் போதாது, நடவடிக்கை தேவை. அதனால் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் ஆதரவு தேடினார். அந்த பயணம் எளிதாக இல்லை. ஆபத்து, தடைகள், தனிமை. ஆனா அவருடைய இலக்கு மட்டும் தெளிவு. இந்தியா சுதந்திரமாக வேண்டும். சில காலத்திற்கு பிறகு அவர் ஒரு படையை உருவாக்கினார், இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்த படை சாதாரண படை இல்லை, சுதந்திரத்துக்காக உயிர் கொடுக்க தயாரான மனிதர்களின் படை. ஒருநாள் அவர் தனது படையினரின் முன் நின்று பேசினார். அவருடைய குரல் உறுதியுடன் முழங்கியது. நீங்கள் எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருவேன். அந்த வார்த்தைகள் ஒரு பேச்சு மட்டும் இல்லை, அது ஆயிரக்கணக்கான இதயங்களில் தீயை ஏற்றியது. போல் தொடங்கியது. ஐஎன்ஏ ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடியது. வெற்றி உடனே கிடைக்கவில்லை. ஆனா அந்த போராட்டம் இந்திய மக்களின் மனதை மாற்றியது. பிறகு 1945 ஒரு திடீர் செய்தி உலகம் முழுக்க பரவியது. சுபாஷ் சந்திரபோஸ் பிளேன் கிராஷ். அவர் சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. அதிகாரப்பூர்வமாக அவர் உயிரிழந்தார் என்று கூறப்பட்டது. ஆனா கதை இங்கதான் மாறுது. பலர் இந்த செய்தியை நம்பவில்லை. அவருடைய உடல் எங்கே? அவர் உண்மையிலேயே இறந்தாரா? சிலர் சொன்னார்கள், அவர் உயிரோடு தப்பிச்சு போயிருக்கலாம். இன்னும் சிலர் நம்புகிறார்கள், அவர் மறைமுகமாக இந்தியாவில் வாழ்ந்தாரென்றும். அவர் உயிரோடு இல்லை என்று கூறப்பட்டது. ஆனா அவர் உண்மையிலேயே இறந்தாரா? அல்லது அது ஒரு மறைவு மட்டுமா? இன்று வரை இந்த கேள்விக்கு தெளிவான பதிலில்லை. முக்கிய உண்மை, சுதந்திரம் யாரும் கொடுக்கவில்லை. பலரின் தியாகத்தால் அது கிடைத்தது.